இருக்கும். And the Lord is going to bless us. அதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் Let us go to Hebrews chapter 13 verses 17. எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் பக்கம் 17வது வார்த்தையின் பக்கம் உங்கள் சிந்தனைகளை திருப்புகிறேன். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக Yes. Obey those who rule over you and be submissive, for they watch out for your souls, as though who must give account. Let them do so with joy and not with grief, for the Lord would be unprofitable for you. இந்த வார்த்தை சொல்லுகின்றது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனர். Obey those who rule over you, says the Lord. தேவன் அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். Obey whatever the man of God is saying in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஊழியக்காரன் எதை சொல்லுகிறானோ அதை செய்ய நீங்கள் கீழ்ப்படியுங்கள். When the man of God saying something, it will exist in the name of Jesus. சில காரியங்களை தேவ ஊழியர்கள் சொல்லுகிற பொழுது அதை அப்படியே செய்வதற்கு உங்களை கீழ்ப்படியுங்கள். It is going to happen in the name of Jesus. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிகிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே காரியங்கள். That's the reason why obey the servants of God. நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிகிறது போல ஊழியக்காரருடைய சத்தத்துக்கும் கேட்டு கீழ்ப்படிகிறோம். Hallelujah. 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 You must be an example in all the areas of our life. நாங்கள் ஒரு உதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். You should obey God's leaders because they keep watching over you, souls, and as we are going here and there, as we are doing so many things, people will observe. மக்கள் உங்களை அவதானிப்பார்கள், மக்கள் உங்களை பார்ப்பார்கள். நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற கீழ்ப்படிதலையும் கனங்களையும் அவர்கள் பார்த்து சாட்சியாய் உங்களை குறித்து சொல்லுகிறபடி உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். Make yourself pure. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுத்தமாய் வைத்திருக்க. Make yourself holy. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். Let the Holy Spirit work in your life. அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியைகளை Let the நடத்துவார். mighty things that God is going to do in your life. அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை And the நடத்துவார். Holy Spirit is going to move in your life. அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாய் வாழ்க்கையிலே கிரியைகளை In your life, God is going to use you. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். God is going to use you mightily. அவருடைய வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை பயன்படுத்த God is going to work in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காரியங்களை நடப்பிக்க When முடியும். you serve the Lord, God is going to give you a job. When you serve the Lord, God is going to give you a job. நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருப்பீர்களாய், கனப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக அந்த காரியங்களை மேன்மைகளை கொடுப்பார். In my church, one of our church believers, she used to work every time. She used to sweep, she used to close everything, and she used to go long fast. You know what happened? God did a great miracle. God has given a big job. என்னுடைய திருச்சபையில் ஒரு நபர் இருப்பார். அவர் திருச்சபையை சுத்தம் செய்வார், கதவுகளை கூட்டுவார், அதை ஒழுங்குபடுத்துவார். அவருக்கு இந்த கடந்த வருடத்தின் இறுதியிலே ஒரு நல்ல பெரிய ஒரு வேலையை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். Hallelujah. Hallelujah. Highest salary. மிக மிக உயர்ந்த ஒரு சம்பளத்தோடு, Highest salary. மிக மிக உயர்ந்த சம்பளத்தோடு High blessings are going to come from the people who are serving God. நான் தேவனை ஆராதித்து தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற பொழுது மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். Worshiping is not easy. This is the presence of the Lord. அது மிகவும் சாதாரணமானது ஒன்று அல்ல. அது தேவனுடைய பிரசன்னத்தை This is also serving the Lord. நாம் தேவனை ஆராதிக்கிற பொழுது அந்த When you are காரியம் putting child, that is also serving the Lord. நம்முடைய சிறுவர்கள் பிள்ளைகளை பிடித்து தேவனை ஆராதிக்க நீங்கள் அவர்களை When you are கட்டளை putting this sound system, that is also serving the Lord. நீங்கள் அந்த சவுண்ட் சிஸ்டம் செய்கிறவர்களா இருந்தால் அது கூட தேவனை ஆராதிக்கிற ஒரு When you are doing something in the church areas, that is also serving the Lord. இந்த ஆலயத்தின் காரியங்கள் நீங்கள் எதையாவது ஒரு செய்வீர்களா இருந்தால் அது நீங்கள் தேவனை When you are ஆராதிக்கிறீர்கள். cleaning, that is also serving the Lord. நீங்கள் இந்த சபையை சுத்தப்படுத்துகிறவர்களா இருந்தால் நீங்கள் தேவனை சேவிக்கிறவர்களா When you are இருக்கிறீர்கள். giving offering, that is also serving the Lord. நீங்கள் காணிக்கை கொடுக்கிறீர்கள், தேவனை சேவிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். When you are putting stage for the pastor to come and preach the word, that is also serving the Lord. நீங்க தேவன் போதர் வந்து பிரசங்கம் பண்ணுவதற்குரிய காரியங்கள் ஒழுங்கு செய்வதை நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்கள். When you are cleaning surroundings and putting some water for the trees and all, that is also serving the Lord. நீங்க இந்த காரியங்களை சுத்தப்படுத்தி இங்க இருக்கிற மரக்கட்டைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சறவர்களா நீங்க தேவனை அங்கே சேவிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். All you think, okay, preaching only serving the Lord. No. This is also serving the Lord. சிலர் நினைப்பது இந்த பிரசங்கம் பண்ணுவதுதான் தேவனை சேவிக்கிறது என்றல்ல. இந்த காரியங்கள் எல்லாமே தேவனை சேவிக்கிற It is காரியங்கள். all in the work of the Lord. இது அனைத்துமே கர்த்தருடைய